நீங்க ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளா உங்களோட லைஃப்ல நீங்க எவ்வளவுதான் மிடில் கிளாஸ்ல இருந்து வெளில போகணும் அப்படின்னு நினைச்சாலும் உங்களால அதுல இருந்து வெளில போகவே முடியல அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் நீங்க என்னென்ன தப்பு பண்றீங்க அப்படின்னு இந்த வீடியோல நான் டீட்டெயில்டா சொல்லியிருக்கேன். பட் ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்களை ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நீங்க மிடில் கிளாஸ் பீப்புள் தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுமா? பிகாஸ் நம்ம உலகத்துல நிறைய பேர் 50% மக்கள் தான் ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலி ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல வெறும் 17% மக்கள் மட்டும்தான் மிடில் கிளாஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. அதாவது மீதி இருக்க 10% வந்து புவர் மிடில் கிளாஸ், மீதி இருக்க 51% வந்து அப்பர் மிடில் கிளாஸ், இதுக்கு நடுவில் இருக்கவங்க தான் லோவர் மிடில் கிளாஸ். அவங்க வந்து 15% இருக்காங்க. இதுல தான் மிடில் கிளாஸ் இருக்காங்க, அவங்க வெறும் 7% தான் இருக்காங்க. ஸோ இதுல நீங்க எந்த வகையில சேர்ந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்க முதல்ல கண்டுபிடிங்க. இதுல நீங்க எந்த கேட்டகரி பீப்புளா வேணாலும் இருக்கலாம். பட் ஆனால் நான் சொல்ற இந்த மிஸ்டேக்ஸை நீங்க மாத்திக்கிட்டா மட்டும்தான் இதெல்லாம் உங்களோட லைஃப்ல ஒரு மிடில் கிளாஸோட மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லி எல்லாருமே டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த 6 விஷயத்தை நம்ம மாத்திக்கிட்டா மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையை ஒரு பில்லியனரா நம்ம கொண்டு போக முடியும். ஸோ அந்த டிப்ஸ் எல்லாம் என்னன்றதை இந்த வீடியோக்குள்ள போய் நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு தி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க அமிர்தா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அமிர்தா வெல்கம் சேனல். இப்போ நம்ம ஒரு குட்டி கதையை பார்த்துட்டு வந்துடலாம். அந்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர்ல ரவின்னு சொல்லி ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. இவர் வந்து ஒரு மிடில் கிளாஸை சேர்ந்தவர் தான். இவரோட சம்பளத்தை நம்பி தான் அவரோட குடும்பமே இருக்கு. அவர் ஒரு 17,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாரு. அதே மாதிரி தான் அவரோட ஃப்ரெண்டும் ஒருத்தர் இருக்காரு. அவரும் அதே சேலரி. அவங்க 2 பேருமே ஒன்னா தான் வேலை செய்யறாங்க. அப்படி இவங்க 2 பேரும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவரோட ஃப்ரெண்டை பார்க்கும்போது அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு. எப்படி இவ்வளவு பணம் வந்தது நம்ம ரவிக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்பவும் சந்தோஷமா இருந்தார் அவரு. நம்ம ரவி வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர்கிட்ட போய் எப்படி உங்ககிட்ட இவ்வளவு காசு திடீர்னு வந்தது அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு பெட்டிங் ஆப்பை பத்தி நம்ம ரவிக்கு சொன்னாரு. ஸோ அந்த ஆப் மூலியமா தான் நான் இவ்வளவு பணத்தை ஏர்ன் பண்ணேன், இந்த பணத்தை வச்சுதான் நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறமும் அந்த ஃப்ரெண்ட் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, நீ இதுல ட்ரை பண்ணாத, இன்கேஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னா உன்னோட ஃபேமிலி ஆல்ரெடி மிடில் கிளாஸ்ல இருக்கு, நீ இன்னமும் பெரிய கஷ்டத்தை அனுபவிப்ப அப்படின்னு சொன்னாரு. பட் ஆனா நம்ம ரவிக்கோ நம்ம அதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு அந்த டைம்ல இருந்தாலும் அதுக்கப்புறம் அவரோட மைண்ட்ல இருந்ததெல்லாம் அந்த பெட்டிங் ஆப்பை பத்தி மட்டும்தான். ஒரு தடவை நம்ம அதை யூஸ் பண்ணி பார்த்து ஜெயிச்சிட்டோம்னா அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்தது. அதனால அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி ஓகே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 5,000 ரூபாய் எடுத்து அந்த பெட்டிங் ஆப்ல இன்வெஸ்ட் பண்ணி அவர் அதுல ஜெயிச்சிட்டாரு. ஸோ அந்த டைம்ல அவர் ஜெயிச்சதுனால அவங்க பொண்டாட்டிக்கு அவங்க குழந்தைங்களுக்கு இருக்க எல்லாத்துக்குமே அந்த காசு செலவு பண்ணிட்டு மறுபடியும் அவர் கையில வெறும் ஒரு 5,000 ரூபாய் தான் இருந்தது. அந்த 5,000 ரூபாவை அவர் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணாரு. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த தடவை அவரோட குட் லக் அவருக்கு வேலை செய்யல. அவர் இதுல லாஸ் பண்ணிட்டாரு. இந்த தடவை லாஸ் பண்ணிட்டோமே, ஸோ அதனால அடுத்த தடவை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி மறுபடியும் அவரோட எண்ணம்லாம் அதுலயே தான் இருக்கு. ஸோ அதனால மறுபடியும் அவர் ஒரு 5,000 ரூபாய் எடுத்துட்டு வந்து அந்த பெட்டிங் ஆப்ல இன்வெஸ்ட் பண்றாரு. இப்படியே அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல அவர்கிட்ட காசே இல்லாம போயிடுது. அதுக்கப்புறமா அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பாஸ் கிட்ட போய் எனக்கு முன்னாடியே அட்வான்ஸ் கொடுங்க, என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு போய் சொல்லி ஒரு 10,000 ரூபாய் வாங்கிட்டு வந்து அந்த 10,000 ரூபாயும் அந்த பெட்டிங் ஆப்ல போடுறாரு. அப்படி போட்டும் அவருக்கு அந்த குட் லக் வேலை செய்யல. இந்த தடவையும் அவர் அதுல தோத்து தான் போறாரு. நெக்ஸ்ட் டைம் அவருக்கு இன்னமுமே என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஸோ இந்த ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்னொரு தடவை அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேங்க்ல போய் லோன் வாங்குறாரு. இந்த தடவை 20,000 ரூபாய் வாங்குறாரு. 20,000 ரூபாய் வாங்கி அந்த பெட்டிங் ஆப்ல போட்டு எப்படியாவது நம்ம லாஸ் பண்ணதெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து இந்த தடவையும் அவர் அதுல இன்வெஸ்ட் பண்றாரு. பட் ஆனா இந்த தடவையும் அவர் எதிர்பார்த்த மாதிரி அவருக்கு ரிசல்ட் வரல. இந்த தடவை அவர் தோத்து தான் போனாரு. இதுதான் ஒரு மிடில் கிளாஸ் பண்ற பெரிய தப்பு. இப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட ஆசை அந்த இடத்துல அதிகமாயிடுச்சு. ஆசை அதிகமானதுனால அவரு கடன் அப்படின்ற ஒரு வலைக்குள்ள போய் விழுந்துட்டாரு. ஸோ இந்த ஒரு வலையில இருந்து விழுந்த அவரால் எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு அவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு. பிகாஸ் அவருக்கு வெறும் 17,000 ரூபாய் தான் சம்பளம். ஸோ அந்த சம்பளத்துமே அவர் 10,000 ரூபாய் வாங்கிட்டாரு. மீதி 7,000 ரூபாய் தான் இருக்கு. ஸோ என்ன பண்ண போறாருன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரி தான் நிறைய மிடில் கிளாஸ் பீப்புள் நிறைய இந்த மாதிரி பெட்டிங் ஆப்ஸ் இந்த மாதிரி ட்ராப்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்றவங்க ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவங்க தான் சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, இந்தியாவில் மட்டும் 65% மக்கள் பெட்டிங் ஆப்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த மாதிரி பெட்டிங் ஆப்ஸ் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயத்துல அவங்க பெட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்டிகல்ஸ்லயே சொல்லியிருக்காங்க. ஸோ 65% அப்படின்றது பெரிய நம்பராகவே கன்சிடர் பண்ண வேண்டியதா இருக்கு.
ஸோ இத்தனை மக்களும் ஒரு மிடில் கிளாஸை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு ஆர்டிகல் சொல்லுது. ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல நம்ம முன்னேற முடியும். ஸோ மிடில் கிளாஸ் மக்கள் கிட்ட இருக்கிறது என்னன்னா, யாரோ ஒருத்தன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னும் போது அந்த வழியிலேயே நம்மளும் போய் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அப்படி பண்ணவே கூடாது. இதுக்குன்னு ஒரு வழியை நம்ம தான் கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம என்னென்னலாம் மிஸ்டேக் பண்றோம் அப்படின்றத நம்ம ஒன்னொன்னா பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, தே குட் ரதர் பி கம்ஃபர்டபிள் தென் வெல்தி. அதாவது அவங்க கம்ஃபர்டபுளா இருக்காங்க. இப்போ அவங்க மிடில் கிளாஸ்ல இருக்காங்களா, அந்த ஒரு இடமே நம்ம தனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, அதுல இருந்து நான் ஒரு ரிஸ்க் நான் ஏன் எடுக்கணும், நான் இருக்கிறதே இப்போ எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்றாங்க. இப்போ ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க, நம்ம இருக்கிற இடம் தெரியாம இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய மிடில் கிளாஸோட மைண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அதிக ரிஸ்க் எடுக்க தேவையில்லை, நான் இருக்கிற இடத்துல இருந்துக்கிறேன் அப்படின்றதுனால தான் அவங்க இன்னுமே அவங்களோட டெவலப்மெண்ட்டை பார்க்காமயே இருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸும் தன்னோட இந்த ஒரு எண்ணத்தை மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா எல்லாருமே ரிச்சஸ்ட் பீப்புளா கண்டிப்பா மாற முடியும். ஸோ நம்ம தான் நம்மள ரிச்சஸ்ட் பீப்புளா மாத்திக்கணும். நம்ம என்னதான் நம்மளோட லைஃப்ல சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சாலும் ஏதோ ஒரு வகையில நான் இங்க இருக்கிறதுலே நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படி சந்தோஷமா ஃபீல் பண்ணும்போது நம்ம அங்கேயே தான் இருப்போம்ல. அங்க இருந்து போயிட்டா மட்டும் நம்ம ரொம்ப சந்தோஷமா பட போறோம், ஆல்ரெடி நம்ம சந்தோஷமா தானே இருக்கோம். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கிறதுனால தான் நம்மளால மிடில் கிளாஸ்ல இருந்து மேலே போக முடியல. ஸோ இந்த மைண்ட் செட் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு இதை விட்டுருங்க. செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, they believe that debit is a part of life. அதாவது எல்லா மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி கொடுத்துறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கடன் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துறாங்க. பட் ஆனா அப்படி கிடையவே கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம கடன்காரங்களா இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளால சேவ் பண்ணவே முடியாது, இன்வெஸ்ட் பண்ணவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நம்ம காலம் முழுக்க பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். மிடில் கிளாஸ்க்கு நிறைய ட்ராப் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நோ காஸ்ட் இஎம்ஐ இந்த மாதிரி நிறைய விஷயம் ட்ராப்பாவே இருக்கு. ஸோ இதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த ட்ராப்ல போய் விழுகிறதுனால நம்மளால சேவ் பண்ணவே முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட இருக்க டெபிட்ஸை நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படி நீங்க டெபிட்ஸை அவாய்ட் பண்ணா மட்டும்தான் உங்களால ரிச்சஸ்ட் பீப்புளா மாற முடியும். தேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, தே திங்க் தட் ரிச் பீப்புள்ஸ் ஆர் லக்கி. இந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நம்மள நிறைய பேர் நினைக்கிறது தான். யாராவது ஒருத்தன் பணக்காரனா இருந்தா அப்படின்னா, அவனுக்கு என்னப்பா, அவன் தான் கொடுத்து வச்சான், அவெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன், அதனால தான் அவன்கிட்ட அவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இந்த ஒரு எண்ணத்தை முதல்ல நம்ம ஒழிக்கணும். நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்கள லக்கில மட்டும் மேல போகல, அவங்க நிறைய எஃபோர்ட் போட்டு தான் மேல போயிருக்காங்க. நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில அந்த எஃபோர்ட்டை போடணும் அப்படின்ற மோட்டிவேஷன் வர்றதுக்கு தான் நம்ம நிறைய பேரோட ஸ்டோரிஸ் எல்லாம் பார்க்கறோம். பட் ஆனா அதுலயும் நம்ம இந்த மாதிரி ஒரு காரணம் சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால மோட்டிவேட்டே ஆக முடியாது. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது உங்களை விட வெல்த் ஆகுறாங்க அப்படின்னும் போது அவங்க கிட்ட எப்படி ஆனாங்கன்னு கேட்டு அதே ட்ராக்ல போறதை விட நீங்க உங்களுக்குன்னு ஒரு ட்ராக்கை கிரியேட் பண்ணி நீங்க ரிச்சஸ்ட் பீப்புளா மாறி காட்டுங்க. ஃபோர்த் என்னன்னு பாத்தீங்கன்னா, தே குட் ரேதர் சேவ் தென் இன்வெஸ்ட். அதாவது இப்போ எல்லா ரிச்சஸ்ட் பீப்புள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க மணி எல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்க. இதுவே மிடில் கிளாஸ் பீப்புள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க மணி எல்லாம் சேஃபான இடத்துல வச்சிருக்கோமா அப்படின்னு சேவ் பண்ணி பீரோக்குள்ள போட்டு லாக் பண்றது, இந்த மாதிரி விஷயத்த தான் செய்யறாங்க. பட் ஆனா இதனாலதான் ரிச்சஸ்ட் பீப்புள் இன்னுமே ரிச்சஸ்ட் பீப்புளா மாறிட்டு இருக்காங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம இன்னும் இன்வெஸ்ட் பண்ணாததுனால தான் நம்மளோட லைஃப் இந்த இடத்துல இருக்கு. நம்ம எந்த ஒரு ரிஸ்கையும் எடுக்க வேணாம்னு நினைக்கிறோம். ரிஸ்க் எடுக்காம இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில நம்மளோட நிலையை மாற்றவே முடியாது. ஸோ நம்மளோட நிலையை மாற்றணும் அப்படின்னு நினைச்சோம்னா ரிஸ்க் எடுக்க தைரியமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃபிஃப்த் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, தே ஹாவ் அ ஜாப் நாட் அ கரியர். அதாவது இப்போ ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து ஒரு பையன் டிகிரி வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையன் டிகிரி முடிச்சுட்டு கொஞ்ச நாள் அவன் என்ன பண்ணுவான் பாத்தீங்கன்னா, அவனோட குடும்ப கஷ்டத்தினால தன்னால முடிஞ்ச வேலைக்கு அவன் போயிடுவான். அவனோட கரியர்ல நான் இதாகணும் அந்த எய்ம் இருக்கு அப்படின்னா என்ன இருந்தாலும் சரி, நம்மளோட ஃபேமிலிக்காக நம்ம வேலைக்கு போனோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அப்படியே அது கண்டினியூ ஆகி போயிட்டு இருக்கும். அவனுக்குள்ள இருக்க டேலண்ட்டும் வெளில வராது, அவன் நினைச்ச இடத்தையும் போய் அவன் அடைஞ்சிருக்க மாட்டான். ஸோ ஒரு தடவை நம்ம என்னதான் நம்ம குடும்ப கஷ்டம் இருந்தாலுமே சரி, ஒரு 5 வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது அடுத்தது நம்ம தலைமுறை மொத்தமும் சந்தோஷமா இருக்க போதுன்னு நினைச்சோம் அப்படின்னா அந்த 5 வருஷம் நம்ம குடும்பப்படுற கஷ்டம் நம்மளுக்கு பெருசாவே தெரியாது. ஷார்ட் டேர்மை பார்க்கறத விட லாங் டேர்மை பார்த்தோம்னா நம்ம ஃபியூச்சர் ரொம்பவே நல்லா இருக்கும். சிக்ஸ்த் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, தே ஹாவ் நோ எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி. அதாவது இப்போ ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு குடும்ப கஷ்டம், அந்த மாதிரி குடும்ப கஷ்டத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னும் போது அந்த குடும்ப கஷ்டத்துல இருந்து எப்படி நம்ம வெளியே போறது அப்படின்னு ஒரு பிளானை நீங்களே போட்டு வைக்கணும். அப்படி பிளானை போட்டு வச்சா மட்டும்தான் உங்களால உங்க குடும்ப கஷ்டத்துல இருந்து வெளில போக முடியும்ல. இதுவே அந்த பிளான் உங்களுக்கு தெரியல அப்படின்னும் போது நீங்க என்னதான் பண்ணாலும் அங்கேயே தான் இருக்க போறீங்க. நீங்க என்னதான் பட்ஜெட்டிங் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நீங்க அந்த இடத்துலயே தான் இருப்பீங்க. பட் ஆனா நீங்க
அந்த இடத்துல இருந்து வெளில வரணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு கரெக்டான மாஸ்டர் பிளானை நீங்க போடணும். ஸோ அந்த பிளான் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த பிளான் தெரியாததுனால தான் இன்னுமுமே நீங்க மிடில் கிளாஸ் பீப்புளா இருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு 15,000 தான் சேலரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது உங்க குடும்பத்துக்கு பத்தலை, ஸோ அதனால தான் பிரச்சனை ஆகுது அப்படின்னும் போது வேற யாராவது உங்க ஃபேமிலியில ஒர்க் பண்ணாங்க அப்படின்னும் போது அவங்களால உங்களுக்கு இன்னொரு இன்கம் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை வச்சு நீங்க மேனேஜ் பண்ண முடியும். அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்க வேற ஏதாவது செகண்டரி இன்கம் சூஸ் பண்ணலாம். அப்படி செகண்டரி இன்கம் நீங்க ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னா அந்த இன்கம் நீங்க சேவ் பண்ணி உங்களோட லைஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை அதை சேவ் பண்ணி வேற எதுலையாவது கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணீங்கன்னா உங்க லைஃபே சேஞ்ச் ஆகும். நீங்க ஒரு சர்டன் அமௌண்ட்டை மட்டும் நம்பி இருக்கிறதுனால உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸிட் பிளானை போட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களோட லைஃப்ல இருந்து நீங்க மிடில் கிளாஸ்ல இருந்து ரிச்சஸ்ட் பீப்புளா மாற முடியும். ஸோ நான் முன்னாடி சொன்னேன்ல, நிறைய மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க, எல்லாருமே தன்னை மிடில் கிளாஸ்ன்னு கிளைம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. அந்த எக்ஸாம்பிள் வச்சு நீங்க எந்த கேட்டகிரி அப்படின்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும். இதுல இப்போ ஒருத்தர் வந்து வேலை செய்யறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. அவரோட சம்பளத்தை நம்பி தான் உங்க குடும்பத்துல இருக்க ஒரு 7 பேர் 8 பேர்னு வச்சுக்கோங்க. அந்த 8 பேருமே இருக்காங்க அப்படின்னும் போது அவரு புவர் மிடில் கிளாஸ் தான் சேர்ந்து வருவாரு. இதுவே ஒரு புவர் மிடில் கிளாஸ் மாதிரி பார்க்க தெரியும். பட் ஆனா அவங்க வந்து 3 இன்கம் ஜென்ரேட் பண்ணுவாங்க. எப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் கடை வச்சிருக்காரு, ஏதோ ஒரு கடை இல்லை, ஒரு ரோட்ல கூட கடை வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவரோட கடைக்கும் வேலை செய்வாரு, அதே மாதிரி அவங்க வீட்டுல இருக்க அவங்க ஒய்ஃபும் வேலை செய்வாங்க, அவங்க பசங்களும் வேலை செய்வாங்க. ஸோ இப்படி வேலை செய்யறதுனால இவங்களுக்கு நிறைய இன்கம் ஒரு மந்த்துக்கு ஜென்ரேட் ஆகுது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இவங்க தான் மிடில் கிளாஸ் பீப்புளா மாறுவாங்க. இப்போ உங்களோட இன்கம் வச்சுதான் நீங்க மிடில் கிளாஸா இல்ல புவர் மிடில் கிளாஸா இல்ல அப்பர் மிடில் கிளாஸா அப்படின்றது டிசைட் ஆகுது. ஸோ உங்களோட இன்கம் வச்சு நீங்க யாருன்றதை கேட்டகரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன இந்த 6 விஷயத்தையும் உங்களோட மைண்டில் எப்போவுமே வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக உங்களால் பில்லியனராக மாற முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி, ஸ்டே பாசிட்டிவ். பை பை.